அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பயும் போல் இன்றைக்கி என்ன விலாக் எடுப்போம், டே இன் மை விலாக் தான். அதை விட்டால் நமக்கு வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி அந்த வீடியோ வச்சே முடிச்சிட வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் நம்மளும் பிள்ளைங்க தூங்குறதோடு அந்த ஊஞ்சல் ஆடிக்கலான்னு சொல்லிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ நம்ம கிச்சன் நம்மளை வான்னு அழைக்கும்ல, அதுக்காக அங்கே போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன செய்ய போகிறேன்னா, பீட்ரூட் சாதம் செஞ்சுட்டு அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாப்பாக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை, நெக்ஸ்ட் செஞ்ச ப்ரௌனி மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேவரட் ஐட்டம் பண்ணது டீயை போட்டு முடிச்சிடலாம். இந்த டீ தூள் பார்த்திங்கன்னா கண்ணன் தேவனா ஏதோ ஒரு அந்த பிராண்ட் தான் பார்த்திங்கன்னா இப்போ வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி அங்கே கேரளாவில் வாங்குகிற டீ தூள் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது ஆன்லைனில் இந்த டீ தூள் தான் நல்லாயிருக்கு, ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1/4 கிலோ பார்த்திங்கன்னா 100 ரூபா வரும். அதுதான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் டீ தூள் என்ன யூஸ் பண்ணீங்க சிஸ்டர்னு கேட்டனால நான் சொன்னேன். நைட்டு காய்ச்சின பால் இருந்துச்சு, அதை சூடு பண்ணிவிட்டு டீலேயே ஊற்றிடுவேன். அந்த பாலை பாப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன், புதுசாக காய்ச்சுவோம்ல அதை தான் கொடுப்பேன். சுண்டலும் காலி ஆயிடுச்சு, அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சுண்டல் எடுத்து வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டோம்னா அவியத்துக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாகவும் வரும். நைட்டு வந்துட்டு மறந்து போனதுனால சரி எமர்ஜென்சிக்கு ஒரு 4-5 விசில் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா வெந்துடும். ஆனால் அதோட சைஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு பெருசாகாது. உப்பு போட்டுட்டு வேக வச்சிடலாம். இதான் பாப்பாவோட ஸ்நாக்ஸுக்கு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பூஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். பூஸ்ட்டு வந்துட்டு டீ மாதிரி சில பேருக்கு தெரியுது. டீ பாப்பாவுக்கு கொடுப்பேன், எப்பயாச்சும் கொடுப்பேன். ஆனால் பூஸ்ட்டும் அப்பப்போ நடுவில் கொடுத்துக்கிடுவேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் வாங்க போகிறேன். அது என்னென்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பாப்பாவுக்கு வீடியோ பார்த்தாலும் புரிய போகிறதில்ல, எதுவும் புரிய போகிறதில்ல. அவள் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த ரிமோட்லேயே வண்டி இருக்கும்ல, பைக்கு அந்த மாதிரி வாங்கி கேட்டுக்கிட்டு இருந்தா. சரி வாங்கி கொடுப்போம், யாராவது ஓட்டிகிட்டு போனால் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாள். நான்லாம் சின்ன பிள்ளையில் அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க வச்சுருப்பாங்களா, நம்ம அம்மா வந்துட்டு அப்போ காட்டுக்கு போயிட்டு வருவாங்க, பாவம் அவங்கக்கிட்ட காசும் இருக்காது. அத்தாவும் இங்கே இல்லை, வெளிநாட்டில் இருந்தாங்களா, அதனால் நமக்கு கேட்கவும் முடியாது. அதை பார்த்து ஏக்கமாக இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கெலாம் இருந்திருக்கு. அஃப்ரா குட்டி பார்த்துட்டு நிற்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். சரி நம்ம பிள்ளை ஆசைப்படுது போல் இருக்குது. என்கிட்ட வந்து வாய் விட்டு வேற கேட்பா, அம்மா எனக்கு வண்டி வாங்கி தரியா, விடுமா அத்தை வாங்கி தருவாங்கம்மா. அவள் சொல்லும் போது பார்க்கமே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், வாய்க்கும் அந்த லாங்குவேஜுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். மாஷா அல்லாஹ். இன்றைக்கி என் பிள்ளைக்கு பரவாயில்ல, அவளோட ஹாப்பினஸ் சந்தோஷம் வந்துட்டு அந்த குட்டி விஷயத்தில் இருக்குன்னா எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை, நான் வாங்கி கொடுக்குறதில்லன்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கி கொடுக்க போகிறேன். நான் அஃபீன் அம்மாவுக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் அவளுக்கு பிடிச்சது ஏதோ அதை தான் நோட் பண்ணி அவளுக்காக நான் கொடுப்பேனே. இந்த டைம் தான் அவளுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா பாப்பா பெருசாகிட்டே இருக்காங்கல்ல, அதனால் சும்மா என்னால் முடிஞ்ச 1 கிராம் வாங்கி வச்சேன். அது அவள் பர்த்டேக்காக நான் வாங்கி வச்சது. நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசும் இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சீட்டு போட்டு வைப்போம்ல, அந்த மாதிரி தான் சீட்டு போட்டு வச்சுக்கிறேன். நான் போன மந்த்தே சொல்லி வச்சுட்டேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட, இந்த மந்த் சீட்டு விழுந்துச்சுன்னா எனக்கு கொடு, எனக்கு கொஞ்சம் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படி கட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு குலுக்கிட்டு இது பண்ணிக்கிடுவோம். வண்டி வாங்குற அளவுக்கு வந்திருக்கு இன்ஷா அல்லாஹ். அங்கே போய் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி தான் பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு சேவ் பண்ணி வாங்க முடியும்ல. திடீர்னு ஒரு அமௌண்ட் வந்துட்டு எடுக்க முடியாது. ஏன்னா அப்படின்னத்தா கொடுக்கறதுல மிச்சமாக இருக்கிறது அப்படியே நான் சீட்டு கட்டிடுவேன், வீட்டுக்கு செலவு வச்சுக்கிடுவேன், பாப்பாவுக்கு மெடிசன்ஸுக்கு வச்சுக்கிடுவேன், அந்த மாதிரி வச்சுக்கிடுவேன். பாவம் அவங்களுக்கு வேணாலும் நான் கொடுப்பேன். அவங்க வேறு எந்த செலவும் பண்ண மாட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு மட்டும் காசு அனுப்புவாங்க. அப்படி தான் அப்படியே பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. பாப்பாவையும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கிளப்பியாச்சு. பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி சில பல வேலைகள் இருக்கும்ல காலையில், அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ணி வாங்க முடியும்ல, அந்த மாதிரி தான். அப்படியே அடுப்பெல்லாம் துடைச்சி முடிச்சிடலாம். அந்த உடனே பார்த்திங்கன்னா அது பின்னாடி இருக்கும்ல, அதையும் துடைச்சி விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நான் நினச்சிருந்தேன் இது பேப்பராக இருக்கிறதுனால கிழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றி நல்லா துடைக்கிறேன். இந்த இடத்தையுமே அதுவே என்னை விட்டுருன்னு கதற அளவுக்கு துடைக்கிறேன். ஆனாலும் கிளியலை, அது வந்து எல்லாம் நல்ல ப்ராடக்டாக இருக்கும் போல் இருக்குது. அப்படியே மிஷினில் துணி போட்டுடலாம். நான் காலையிலே மிஷினில் துணியை போட்டுருவேன். அஃப்ரா குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க தூங்கும்போதே எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அஃப்ரா குட்டி வந்துட்டு எந்திரிச்சிடுவாங்க. இப்போ தனியாக ரூமுன்னு இருக்கிறனால மேடம் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் எப்படியும் கொஞ்சம் குப்பை சேரும்ல, கிச்சனில் நம்ம குக் பண்ணுறனால குப்பை சேரும். அதை அப்படியே கையோட கையாக பெருக்கி விட்டோன்னு வைங்களேன், வீடு கொஞ்சம் நீட்டாயிரும். இது பார்த்திங்கன்னா நேற்று ரிமூவ் பண்ண பெட் கவரு, அந்த பெட் கவர் துணி மதிக்கிறது, இந்த 2 வேலையுமே எனக்கு எப்பயுமே பிடிக்காது. அது இன்னமும் பண்ணாமல் இருக்கேன் பார்த்திங்களா. அப்படியே மிஷினில் துணி போட்டுடலான்னு சொல்லிட்டு மிஷின்லேயும் துணியை போட்டாச்சு.
அப்புறம் பிறந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆக போகுது. 2 வயசு ஆச்சு பாப்பாவுக்கு. எப்படி ஓடுதுன்னே தெரியல டைமு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, எனக்கு பெயினே வரவே இல்லை. அப்புறம் வந்துட்டு கரெக்டாக அந்த டேட்டில் தான் பிறந்தாங்க. எனக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 2 தான் கொடுத்தாங்க. ஆகஸ்ட் 1 நைட்டு 8 மணிக்கு எனக்கு பெயின் வந்துச்சு. மறுநாள் 8 மணி வரைக்குமே எனக்கு பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு மேடம் வந்துட்டு பிறக்கிறதுக்கு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது என்னென்னா, நான் இந்த மாதிரி டப்பாவில் தான் பார்த்தேன். அப்படியே சொல்லிக்கிறேன் நடுவில் இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிடுவேன். எனக்கு தேவைன்னா எடுத்துக்கிடுவேன். ஏன்னா வண்டு எதுவும் போகாமல் இருக்குமா, எறும்பு எதுவும் போகாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடுவேன். இப்போ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் காலியாக போனதுனால அதை வந்துட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பிறக்கிறதுக்கு வந்துட்டு சொன்ன மாதிரி இன்றைக்கி நைட் 8 மணிக்கு வருதுன்னா, ஆகஸ்ட் 2 8 மணிக்கு தான் பிறந்தாங்க. நைட் 8 மணிக்கு தான் பிறந்தாங்க பாப்பா. 8:35க்கு பிறந்தாங்க. இன்றைக்கி நம்ம அஃப்ராக்குட்டி பிறந்த ஸ்டோரியும் அப்படியே சொல்லிடலாம். செகண்ட் டெலிவரி பற்றி சொல்லிடுறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக பசி வந்துருச்சா, நம்ம வீட்டில் கஞ்சி இருந்துச்சு கொஞ்சோண்டு. அதில் தயிர் ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு, கருவாடு இருந்துச்சா, அதில் மிளகாப்பொடி போட்டு நல்லா பெரட்டிட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு எடுத்தாச்சு. ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. கொஞ்சோண்டு இருந்துச்சு கஞ்சி, போதும். இப்படிலாம் நம்ம என்ன சொல்கிறது, இப்படிலாம் சாப்பிட்டா எங்கிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறது. இருந்தாலும் இது நல்லா இருக்கும்ல, யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட மோர் மிளகா வச்சு சாப்பிடவும் எனக்கு பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையெல்லாம் மோஸ்ட்லி நான் கஞ்சி தான் நாஸ்டாவாகவே சாப்பிட்ருக்கேன். இந்த பெருநாள் அப்படின்னா தான் எங்கள் அம்மா தோசை, பூரி அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. எங்கள் அம்மா கஞ்சி வச்சுட்டு காட்டுக்கு போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க. அதனால் எனக்கு இதெல்லாம் பழகி போனது தான். அப்புறம் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் பழைய கஞ்சி இந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் பிடிக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் இப்படிலாம் சாப்பிட்டா எங்கிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது, முடியாது. என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு கேட்க மாட்டேங்குது. அப்புறம் அஃப்ரீனாத்தா வந்துட்டு ரொம்ப நாளாக சத்து மாவு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி பாவம், போன போது இன்றைக்கி பண்ணி கொடுத்துருவோம். நமக்காக உழைக்கிற மனுஷனுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும்ல. இது அவங்க அம்மாட்ட வேறு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அது வேறு பிரச்சனை ஆயிரும். சும்மா சொன்னேன், அப்போல்லாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் அவங்களும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்போ நான் சரி வருவோம், ஃபேமிலி ப்ராப்ளம், பாலிட்டிக்ஸ்குள்ளெல்லாம் போகக்கூடாது. இப்போ வந்துட்டு உளுந்து எப்படி, இந்த உளுந்து லட்டு எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப் வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் செஞ்சேன். ஏன்னா எப்படி வருமோ வராதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்ல, அதனால கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்தேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஹெல்தி கூட. இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டே இருந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு டேஸ்ட் வரும். அது வறுக்கும் போதே மணமும் வந்துடும். லைட்டாக டப்புன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு வறுத்துறாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம். இதில் வந்துட்டு அரை கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு ஒரு கை அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் பச்சரிசி பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி தான் இருந்துச்சு. சரி அதுவும் பச்சரிசி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாச்சு. அங்கிட்டு பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு என்ன சொல்கிறது மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உளுந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாம். எனக்கு பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஹெல்தி. நமக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்கும். பேக் பெயின் இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறமும் நிறையா ப்ராப்ளம் வரும். எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளையில கொடுப்பாங்க. நான் ஏஜ் அட்டன் பண்ண புதுசில் உளுந்து களி அதெல்லாம் கொடுப்பாங்க நல்லெண்ணெய் ஊற்றி. அப்போல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடவும் மாட்டேன். இப்போ பேக் பெயின், கால் வலி அதெல்லாம் வரும்போது தான் தெரியுது. இப்போ சாப்பிட்டும் என்ன சொல்கிறது, நம்ம சாப்பிட வேண்டிய வயசில் சாப்பிடலை. இப்போ சாப்பிட்டு அதோட பலன் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக எள்ளு போட்டிருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு எள்ளு போட்டிருக்கேன். இது மூணையும் இப்போ நல்லா வறுத்துக்கிறேன். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. நல்லா பொன்னிறமாகும்ல, அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம். இது வறுக்கும் போதும் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது அம்புட்டு வாசனையாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டேன். மூணையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இதுக்கு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இந்த வறுத்ததோட ஃப்ளேவரோட வாசனையே போதும். அவ்வளோதான். அப்படின்னு தான் கேட்டது ஓரளவு சக்ஸஸாக முடிச்சாச்சு. அப்புறமா காலையில் செஞ்ச எல்லாம் சுண்டல் அது கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. சரி அதிலே குழம்பு வச்சு இன்றைக்கி பொழுதை கழிச்சிடலான்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கறியான மாதிரி நான் எலும்பு போட்டு வைப்பேன். இன்றைக்கி எலும்பு இல்லை. நார்மலாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்பயும் நம்ம கறி செய்வோம்ல அந்த மாதிரி தான். அன்றைக்கி முருங்கைக்காய் நிறையா போட்டுட்டு சிக்கனுக்கு பதிலாக நம்ம சுண்டல் போட போகிறோம். அதே ப்ராசஸ் தான். இஞ்சி பூண்டு தக்காளி கறி மசாலா போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன். மோஸ்ட்லி சாப்பாடுக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் அவ்வளோவா தேங்காய் பால் ஊற்ற மாட்டேன். நாஷ்டா ஐட்டம்னா மட்டும்தான் தேங்காய் பால் ஊற்றுவேன். அப்புறம் நான் சொல்கிறேன் என்னோடய ஸ்டோரி. அப்படின்னா தான் வந்துட்டு
போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா பாவம் வெளியிலேயே உட்காந்துருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அது 24 ஹவர்ஸ் இல்லை, எல்லோரும் வந்து பார்த்துட்டு போவாங்களா, நான் மட்டும் வரவே மாட்டேன். எங்கள் அம்மா அந்த சிஸ்டர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அந்த பையையும் கீழே விடாமல், அந்த துணியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அதையும் கீழே விடாமல், எப்படி சொல்கிறது, ஒரு தாய் தான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, வேறு யாருமே இருக்க முடியாதுல்ல. அந்த ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம அம்மாவை தவிர நம்ம யாரையும் இந்த மாதிரிலாம் கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது. அது என்னமோ உண்மை தான். என்ன சொல்கிறது, மென்டலாக இருந்தால் கூட அம்மான்னு ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கணும். இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, ஆறுனதை ஃபுல்லாக அரைச்சிட்டு இருந்தேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நான். சாப்பிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இனிப்பு வந்துட்டு ஒவ்வொருத்தர் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்துட்டு லைட்டாக என்ன சொல்கிறது, சுருக்குன்னு கடுக்குன்னு எப்படின்னு சொல்ல தெரியலையே, நல்லா வந்துட்டு தித்திப்பாக இருக்கிற மாதிரி சாப்பிடுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டேன். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சாலே போதும், ரைஸ் மில்லெல்லாம் கொடுத்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தான் அரைக்கும். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, நெய்யை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும். தண்ணியில் அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. நெய் நல்லா ஊற்றிக்கோங்க. நெய்யுமே ரொம்ப நல்லது தான். நெய் கெட்டதுன்னு சொல்லுவாங்க நிறையா சாப்பிட்டா. அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மலாக எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கிறத விட நீங்கள் சாப்பாடில் நெய் சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப நல்லது தான், ஹெல்தி தான். இப்போ வந்துட்டு லட்டு இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் லட்டு பிடிக்கணும். கவர்லலாம் பிடிச்சா செட் ஆகாது. நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம், நம்ம கையை சுத்தமாக தான் இருக்கும். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி செய்கிறத விட நம்ம கை பெட்டராக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம கைவண்ணம்னு ஒன்று இருக்குல்ல, அதோட டச்சு முக்கியமாக தேவை ஃபுட்டில். சூப்பராக லட்டு ரெடி பண்ணிட்டேன். மேடம் பார்த்தீங்கன்னா லட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீ எப்படி பேசுகிறா பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்தா ப்ரௌனி, இந்தா என்னம்மா டீ ப்ரௌனி, இந்தா ஓய் மொட்டை. மேடம் கிட்ட இது ப்ரௌனிடி சாப்பிட்றேன்னு சொன்னால் எங்கிட்ட திரும்புகிறாள பார்த்தீங்களா, என்ன பிரச்சனை உனக்கு, இது போய் ப்ரௌனியா அப்படின்னு என்னையவே கேட்குறா. எவ்வளோ வாய் பேசுகிறா பார்த்தீங்களா. இப்படி தான் அப்ராக்குட்டி வந்துட்டு நல்லா எல்லாமே தெரியுது மேடம்க்கு. இப்போ கூட நான் வெளியில் உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், உள்ளே உட்காந்து அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கா. சரி எடிட் பண்ணி முடிச்சிருவோம், 3 மினிட்ஸ் தான் இருக்குது. லட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நான் ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட நின்றுட்டு எடுக்க போகிறோம், நடந்துட்டு எடுக்க போகிறோம், ஷேக் ஆகாமல் எடுக்க போகிறோன்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறப்ப டேமேஜ் இல்லை, ஏதோ கொடுக்கும்போது பண்ணிட்டேனான்னு தெரியல. யார் அஃப்ரீனு, யார் அவ, யாரவா உன் பிள்ளையா? ஐயோ வரட்டும், அவளை அடிக்கிறேன், அவளை கூட்டிகிட்டே போக மாட்டேன். யாரு? நான் அஃபினே கூட்டு போக மாட்டேனே. அஃபின் வரட்டும். யார் அவ முதல்ல, யாருமா அவ? அஃபின் யாரு? யாரு? உன் பிள்ளையாடி? உன் தங்க பிள்ளையா? எப்படி சொல்லுவ? தங்க பிள்ளை சொல்லு. அஃபின்னு யார் தங்க பிள்ளை? உன் பிள்ளையா? அஃபின் நல்லா பார்த்துக்கிருவியா? சரி அஃபினை நல்லா பார்த்துக்கிருவியா? எப்படி பார்த்துக்கிருவ? அஃபின் கொஞ்சுவியா? அஃபின் யாரு? இங்கே பார்த்து சொல்லு, யார் அஃபின்னு? நம்ம தங்க பிள்ளைன்னு சொல்லல, என் தங்க பிள்ளை அஃபின் இப்படி சொன்னாங்க. அஃபின் மாமா அடிக்கலாம் கூட்டு போக வேணாமா? அவ வேணாமா, பேக்கெல்லாம் இருக்காமா, வேணாம் இல்லைம்மா. அஃப்ரா குட்டி ஏன் சோகமாக இருக்க? கூட்டிகிட்டு போகணுமா? யாரை கூட்டிகிட்டு போகணும்? அஃபின் யாரு? யாரு? குட் கேர்ளா? குட் கேர்ளா? அப்புறம் தங்க பிள்ளை சொல்லலை, யார் தங்க பிள்ளை? உன் தங்க பிள்ளையா? இது அக்கா மேலே பாசம், அப்படியே அடிச்சுட்டு மால் வாழ்க வந்தா. மேடம் குளிச்சாச்சு, ஜில் ஜில்னு குளிச்சாச்சு. எப்படி குளிச்சிங்க? நான் இப்போதான் குளித்தேன். நான் குளிக்கல, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு நான் குளிக்கணும். அங்கங்கே எதோ எடுத்து போட்டு வச்சிருக்க.
ஒரு 2 மினிட்ஸ் அஃப்ரா கிட்ட வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தேன். சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தேன். அவளை வம்பிருக்கிறதுல ஒரு ஆசை. அதுக்குள்ளே மேடம் ஏஞ்சி வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்குது, பொறுமையை தாங்க முடியாமல் வந்துட்டாங்க. அப்படியே கிச்சன் க்ளீன் பண்ணுறது, ஹால் க்ளீன் பண்ணுறது, இதான் வேலை. எனக்கு வேறு என்ன வேலை? பார்த்தீங்களா எப்படி என்னை இது பண்ணுறா? பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. எனக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் இல்லை. எப்படி பேசுகிறா பார்த்தீங்களா? வாயாடி. அப்புறம் வாயாடி. என்னம்மா அம்மா அப்படி சொல்கிற? போம்மா. அப்படியே எப்பயும் போகிற மாதிரி இந்த வீடியோவை போட்டு விட்டு சாப்பாடையும் ஊட்டி முடிச்சாச்சு. ஆமாம் தங்கம், நான் தான் தங்கம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொழுது போச்சு. இனிமேல் எடிட் பண்ணவும் முடியாது, ஒன்றும் முடியாது. நமாஸ் படித்து முடிச்சுட்டு நானும் சாப்பிட போகிறேன். ஒரு வேளையாக பெட் கவரும் போட்டு நம்ம ரூமையும் அழகாக்கியாச்சு. அது என்னமோ பெட் கவர் போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுதுல்ல நம்ம ரூம்பு. அவ்வளோதான். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. துணியும் துவைச்சிட்டு இந்த இடத்தையும் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ துணி காய போடணும். இதெல்லாம் நம்ம ஈவினிங் ரொட்டீனில் தான் வரும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இந்த ட்ரைபாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அக்கா குட்டிக்கு எல்லோரும் விஷ் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பெரிய ஸ்டோரி இருக்குது, பட் சொல்ல முடியல வீடியோவில். தேங்க்யூ.